இந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று தற்போது தமிழக முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டும் இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா முன்பு ஆட்சி செஞ்ச திமுகவிற்கு தற்போது தண்ணி காட்டிட்டும் இருக்காரு. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவும் ஒரு பக்கம் அல்லோல் பட்டுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் அவரை ரொம்பவே பாதிச்சுது. மேலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது. அதுதான் பாத்தீங்கன்னா இவருடைய விவாகரத்து விவகாரம். சோ இவரிடம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண சங்கீதா விஜய் அவர்கள் பல திடுக்கிடும் விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ விஜய் அவர்களா இப்படி அப்படின்னு சொல்லி பலருமே அதிர்ச்சி ஆனாலும் இதற்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத ரசிகர்களும் பொதுமக்களுமே அவ்வப்போது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இன்று அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல நேர்ல 2 பேருமே ஆஜராகல. வீடியோ காலின் மூலம் ஆஜராகி சங்கீதா விஜய் அவர்கள் இந்த விவாகரத்தை வாபஸுமே வாங்கிட்டாங்களாம். சோ இப்படி வாபஸ் வாங்குவதற்கா இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பலருமே சங்கீதாவை சோசியல் மீடியாக்கள்ல வசைப்பாடிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷா அவர்களுடைய கதி என்ன அப்படின்னு ஒரு சிலருமே சோசியல் மீடியாக்கள்ல ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதாவது சங்கீதா அவர்களிடம் விவாகரத்து பேச்சு போன போது நடிகை த்ரிஷா அவர்களுடன் தளபதி விஜய் அவர்கள் கல்யாணம் ஒன்றுக்கு சென்றது, ஏகே அவர்களுடைய அம்மாவின் மறைவிற்கு சென்றது அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களுடன் பொதுவெளியில அடிக்கடி செல்வது அப்படின்னு இருந்தாரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா த்ரிஷாவுடன் தான் விஜய் அவர்கள் இணைய போறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் தற்போது விவாகரத்து வாபஸ் வாங்கிய நிலையில மீண்டும் சங்கீதாவுடன் இணைந்து விட்டார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.